மனோகரன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெஸ்டார் மாநில செயலாளர் மனோகரன் அவர்கள் மதிப்பிற்குரிய தோழர்களே, கருத்தரங்கத்தினுடைய தோழர், தலைமை தோழர் சொன்னர்கள் அவர்களே, அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் முறையில் அது மேலும் எப்படி நாம் ஜனநாயகப்படுத்துவது என்ற அடிப்படையில் சில முன்வைப்புகளை வைத்து இந்த கருத்தரங்கம் நடத்தப்படுகிறது. ஏற்கனவே தோழர் வெற்றி செல்லின்னு சொன்னது போல இதில் நமக்கு பல்வேறு ஒரு சிலர் தவிர கிட்டத்தட்ட ஒரு எல்லா இதுலையுமே நமக்கு உடன்பாடு தான். இதில் ஏன்னா ஜனநாயகம் என்பதே 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொன்னா நம்ம ஜனநாயகம் அப்படின்னா, அதிகமாக உலகத்துல பயன்படுத்தக்கூடிய சொல் அப்படின்னா ஜனநாயகம் அப்படின்னு. இப்ப ஜனநாயகம் என்பது உடனடியாக ஒரு மன்னர் ஆட்சி நடக்குது, திடீர்னு சோசியலிசம் அப்படின்னா உடனடியாக அனைத்து வகையான ஜனநாயக பண்புகளும் கூறுகளும் உரிமைகளும் வந்துவிடாது. இப்ப ஜனநாயகம் என்பது அனைத்து தளங்களிலும் மக்கள் பழக்கத்திற்கு கொண்டு அது மேலும் மேலும் காலத்திற்கு ஏற்றவாறு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம ஒரு சரியான ஒரு ஜனநாயகத்தை நோக்கி நாம் நகர முடியும் அப்படின்ற அடிப்படையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கருத்தரங்கம் குறிப்பாக விகிதாச்சார முறை அப்படின்னு ஒன்று இங்க கொண்டு வச்சிருக்காங்க. உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளில் இந்த விகிதாச்சார முறை தான் பின்பற்றப்படுகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கையில கூட விகிதாச்சார முறை தான் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு தோழர்கள் சில விளக்கங்கள் கூட கொடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா விகிதாச்சார முறை அப்படின்றது நேரு 1930 இந்த விகிதாச்சார முறையை முன்வைக்கிறது. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்க, அண்ணாதுரை கூட கம்யூனிஸ்டுகள் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் அதை என்னன்னு முன்னெடுக்கல. அதுக்கு பிறகு அண்ணாதுரை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோடனே கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல கூட விகிதாச்சார முறையை வச்சு முன்வைக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த கட்சி அதை பெரிதாக எடுத்துக்கிட்டு செல்லவில்லை. இப்ப 2015 கூட பாத்தீங்கன்னா கருணாநிதி விகிதாச்சார முறையை பத்தி பேசியிருக்காரு. பல்வேறு அமைப்புகள் அங்கொன்று இங்கொன்று இருப்பாங்க இந்த விகிதாச்சார முறை சொல்லப்படுது அப்படின்னு. ஆனா உண்மையே சரிதானம் தான். இந்த தேர்தல் முறையில விகிதாச்சார முறை அப்படின்றது சரியானது. அதுக்கு தோழர்களே நிறைய முன்னுரை ஆதாரம் வச்சிருக்காங்க. 2014 தெரியும் உங்களுக்கு, வெறும் 33% தான் பிஜேபி கட்சி எடுத்துருந்துச்சு, ஆனா ஆட்சிக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 2024 அதனுடைய அதிகபட்சம் 36% தான். இன்னைக்கு அவங்க தான் பெரும்பான்மையாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆந்திராவில் ஆட்சியமாக இருக்கும். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் இப்ப ஆளுகின்ற சந்திரபாபு நாயுடு போன்ற கட்சிக்கு இடையில 6% வித்தியாசம். ஆனா அவங்க 130 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, இவங்க வெறும் 11 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். இப்படி நம்ம பல்வேறு உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம். ஒரிசால கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சீட்டு கூட வரல, வெறும் 6% தான் வித்தியாசம். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சீட்டு கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் செய்யணும். அப்ப என்னன்னா எப்ப விகிதாச்சார முறை வருமோ அப்பதான் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கான அந்த ஓட்டுக்கான மதிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தோழர்கள் இந்த விகிதாச்சார முறையை முன்வைத்தது என்பது சரியானதுதான், அது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒன்றுதான் அப்படின்றத முதலில் நான் முன்வைத்து அதை மீண்டும் தோழர்கள் அதை கொண்டு வந்திருக்க விஷயம் சரியானது. அதே மாதிரி பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது சொல்றது ஒரு பிரச்சனை வரும்போது இது சரியா அப்படிங்கறத மக்கள் மத்தியில
பார்க்க இப்ப வந்து நமக்கு தெரியும் வந்து பாராளுமன்றத்துல முடிவெடுத்து அது பெரும்பான்மை அதுலயே 3 வகையா இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு, அப்புறம் வந்தவங்கல பெரும்பான்மை இருக்கு வந்து, அப்புறம் ஒட்டுமொத்தத்துல வந்து 2/3 மெஜாரிட்டி சொல்லி ஒரு 3 முறைகள் இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட வந்து பொதுவாக ஒரு பெரிய பிரச்சனை வருது. உங்களுக்கு தெரிய உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல். இது 1995 ஜனவரி 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. ஜனவரி 1ஆம் தேதி 1995. இது என்ன சொல்றேன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒரு அரசியல் பொருளாதாரத்தை அப்படியே மாற்றி அமைக்கிறது. நம்ம வார்த்தையில சொல்றதா ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு மாற்றத்துக்கு போகுது. ஆனா அந்த இவ்வளவு பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல அது எதுவுமே விவாதிக்கப்படவே இல்லை. விவாதிக்கப்படாமலே இரவோடு இரவாக டிசம்பர் 30 முடிவு பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி கையெழுத்து போட்டாங்க. ஜனவரி போட்டதுல 1995 இருந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடைமுறைக்கு வந்து, அப்ப இது போன்ற பெரும் பெரிய ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மிகப்பெரிய தலைகளாக மாறக்கூடிய ஒரு பொருளாதார கோட்பாடு இது போன்ற பொது மக்கள் மத்தியில பொது வாக்கெடுப்பு நடத்தணும். இது சரியா அப்படின்றதா? ஆனா இருக்காருன்னா ஏற்கனவே இருக்கு. சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இந்த பொது வாக்கெடுப்பு நடக்குது. ஆனா அரசியல் அறிஞர்கள் என்ன கொண்டு வைக்கிறாங்கன்னா இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள், சைனா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் இது சாத்தியம் கிடையாது. ஏன்னா பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடு, அது சாத்தியம் கிடையாது அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. ஆனா அது தவறு அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக வாக்கெடுப்பு முறை அப்படின்றதும் நம்ம வரவேற்கத்தக்கதான். ஏன்னா மக்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற போது அந்த மக்கள் மத்தியில நீங்க கேட்டு அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே முதலாளித்துவ முறையில சுவிட்சர்லாந்து அந்த முறை இருக்கணும். அது மாதிரி கியூபால கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு போறதுக்கு முன்னாடி அது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு கொண்டு போய் விவாதத்துக்கு கொண்டு போய் அவங்ககிட்ட முழுமையாக கேட்டு முடிவு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யாது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு உயர்ந்த வடிவம் தான். மக்களுக்கான உயர்ந்த அவருடைய அதிகாரத்துடைய ஒரு உயர்ந்த வடிவமாக தான் பார்க்கப்படுது. நம்ம வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதில் நமக்கு எந்த ரெட்சார் கட்சிக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எஸ்ஐஆர் போட்டெல்லாம் கொண்டு இல்லை. அவங்க எஸ்ஐஆர் இல்லைன்னா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து அதை என்ன செய்யுது எதுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம எப்படி உலகத்துல வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம யோசிக்க வேண்டியது. இன்னைக்கு வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து போர் தொடுத்து அது சண்டையாக மாறி நிற்கும். இதுல என்னன்னா 2 வகையான எப்படி நம்ம முடிவு எடுப்பது. ஒரு கம்யூனிஸ்டுகள் வந்து உலக கண்ணோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காலகட்டத்திலும் நம்ம ஒரே மாதிரி அப்படியே என்ன சொல்றது வந்து நம்ம கோரிக்கை ஆளுநர்கள் ஒரே மாதிரியாக என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது அப்படின்றது. நேற்று வரைக்கும் ஈரானுடைய அரசை எதிர்த்து மக்கள் போராடி இருக்கும் போது நம்ம யார் பக்கம் நிற்போம்னா மக்கள் பக்கம் தான் நிற்போம். அது நிறைய ஒரு ஃபண்டமெண்டல் சொல்றது ஒரு அடிப்படைவாதமான முழு நம்பிக்கையான விஷயங்கள் ஈரான்ல இருக்குன்னா இருக்கு. பெண்களுடைய உரிமையை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா அது ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் தெருவில் விட்டு கூட கொல்லப்பட்டாங்க, சுட்டுக் கொல்லப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஈரானா அந்த பக்கம் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா அப்படின்னா நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரை ஆதரிக்கிறாங்கன்னா ஈரான் தான் ஆதரிக்கிறாங்க. இந்த அரசை விட்டுருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஆதரிக்கிறாங்கன்னா ஈரானை தான் ஆதரிக்கும். கம்யூனிஸ்டுகளை நம்ம யாரை ஆதரிப்போம்? ஈரானை தான் ஆதரிப்போம். இஸ்ரேலுடைய ஜியோனிசத்தையும் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தையும் கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம். அதே மாதிரி உலகத்துல வந்து நீங்க ஞாபகம் இல்லை, போன தடவை பைடனுக்கும் ட்ரம்ப் இடையில வந்து அந்த 2019 பைடனுக்கு 2020 தான். 1920 பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கு நடந்த போட்டி இருக்கும், உங்களுக்கு பிரசிடென்ட் போட்டி இருக்கும். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக பாத்தீங்கன்னா இடதுசாரிகள், முற்போக்குவாதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து யார் வரணும், யார வர ஜோன் பைடன் வந்து ஜெயிச்ச பிறகு பயங்கரமா வரவேற்றாங்க. ஐகாரோட ஒரு அமைப்பு இருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐகார், இன்டர்நேஷனல் கோலிஷன் ஆஃப் ரெவல்யூஷனரி பார்ட்டிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்கு, ஐகார் அமைப்பு. அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே அது ஒரு ஏகாதிபத்திய நாடு தான், நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. உலக மக்களை ஒடுக்கக்கூடிய நாடு தான், நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது.
அது கொடூரமான ஒரு ஏகாதிபத்திய நாடுதான், நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் உலக அளவில் வந்து ட்ரம்ப் வேணுமா ஜோ பைடன் வரும்போது ஜோ பைடனை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடதுசாரி இயக்கங்களும் முற்போக்கு சக்திகளும் வரவேற்கிறது அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு அந்த பிரச்சனை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். எவ்வளவு கொடூரனாக அந்த நாட்டு மக்களே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். முக்கியமான அதிபர்கள் கூட என்ன செய்யறாங்க, ஜெனரல் கூட வந்து ஏற்று வெளியே வர்றாங்க. எங்களுக்கு அரசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மக்கள் வந்து எங்களுக்கு மன்னர் வேண்டாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் தான் வேணும் என்று என்ன செய்யறாங்க. இன்னைக்கு தெருக்களில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அமெரிக்கா வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கு, இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரே மாதிரியான போக்குகளை போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வெற்றி அடைய முடியாது. 1933 உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு எப்படி ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அரஸ்ட் ஆகி உள்ள போய் 5 ஆண்டுகள் ஜெயிலான பாத்தீங்கன்னா 9 மாசத்துல வெளியில வந்துருவோம். 1933 ஆட்சிக்கு வர்றான். எப்படி வர்றான் ஹிட்லர்? உலகத்துடைய லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கப்பட்டார்கள். ரஷ்யாவில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க நமக்கு தெரியும். ஜெயிச்சிருந்தாங்க வந்து பாசிச ஒரு போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். உலகம் முழுவதும் மக்கள் மிக கொடூரமான அந்த பாசிசத்தினுடைய கொடூரத்தை உணர்ந்தார்கள், கொல்லப்பட்டார்கள், சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. ஆனால் அந்த பாசிசத்தினுடைய அன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிஞர்கள் நம்மளை போன்ற முற்போக்குவாதிகள் என்ன முன்வைக்கிறாங்க, அன்னைக்கு வைத்த கம்யூனிஸ்ட் வைத்த கோஷம் விளக்கம் தவறானது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, நம்ம உடனே இன்னைக்கு பேசுற மாதிரிதான் உடனே ரெவல்யூஷன் நமக்கு முக்கியம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளக்கம் வைக்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து புரட்சியை நடத்துவோம், எல்லாத்தையும் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. ஆனா அந்த முழக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிறு வணிகர்கள் கூட, பெரும் முதலாளிகள் மட்டுமல்ல, சிறு வணிகர்கள், நடுத்தர மக்கள், சிறு விவசாயிகள், இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்ட்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் புறக்கணிச்சு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஹிட்லரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வரலாறு. அன்னைக்கு எல்லாருமே பொதுவாகக்கூடிய கருத்து என்ன, அன்னைக்கு சோசியலிஸ்டுகள், அன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வச்ச அவருடைய அன்னைக்கு தேர்தல் எடுத்த தவறான ஒரு முடிவுதான் வந்து ஹிட்லர் ஆட்சிக்கு வர முடிஞ்சது அப்படின்னு முன்வைக்கிறார். அப்ப வரலாற்றில் இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன தேர்தல் இன்னைக்கு பல்வேறு நபர்களுக்காக இன்னைக்கு அதே மாதிரி பாசிசம் தெரியவங்களுக்கு வரலாற்றில் நம்ம எல்லாருமே அதான் முன்னுதாரணமா சொல்றோம். ஏகாதிபத்திய பாசிசத்தை எதிர்க்க ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு சொல்றோம். நம்ம ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும், இல்ல பாசிசத்தை எதிர்க்க வேண்டும். அந்த கொடூரான பாசிசத்தை ஹிட்லரை எதிர்க்க வேண்டும் என்றால், முசோலினி எதிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஏகாதிபத்திய நாடுகளோட, வெறும் முதலாளித்துவ நாடுகள் மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடோடு, பிரிட்டன் போன்ற ஏகாதிபத்திய நாடோடு, பிரான்ஸ் போன்ற ஏகாதிபத்திய நாடோட என்ன செய்யறாரு, கூட்டணி அமைத்து பாசிசத்தை தோற்கடிக்கிறார். இதெல்லாம் நம்ம வரலாற்றுல வந்து கற்றுக்கொள்ளணும். அப்ப அதே மாதிரி என்ன சொல்றோம், 2014 முதல் இந்தியா வந்து ஒரு இருண்ட காலகட்டம் என்று நாம் சொல்ல அழைக்கணும். குறிப்பாக சிபிஎம் ரெட் ஸ்டார் கட்சி ஒரு இருண்ட காலகட்டம் என்று சொல்லுவோம். 2014 இருந்து தற்பொழுது நடந்துட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய இருண்ட காலகட்டம் சொல்றாங்க. இந்திய வரலாற்றில் இண்டிபெண்டன்ஸ் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தா கூட இந்த 2014 பிஜேபி RSS ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தை நாம் இருண்ட காலகட்டம் என்று சொல்றோம். நம்ம நகைச்சுவை, நம்ம சினிமால தமிழ்நாட்டுல சினிமா ரொம்ப ஃபேமஸ் வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி பாராளுமன்றம் இருக்கும் ஆனா இருக்காது, நீதிமன்றம் இருக்கும் ஆனா இருக்காது, சிபிஐ இருக்கும் ஆனா இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன இருக்கும்னா பெயரளவிலாக பார்வையாளர்களாக இன்னைக்கு பாராளுமன்றம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்களுக்கு தெரியும், அரசியல் சட்டத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். ஒரு விஷயம் எடுக்கிற போது, அவங்க முடிவு எடுக்கிற போது, ஒரு பாலிசி எடுக்கிற போது அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பி அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில போய் விவாதத்து பலமுறை விவாதம் நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய ஒவ்வொன்றும் நடைமுறைக்கு வரும். நீங்க உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றம் வெறும் பார்வையாளராக மட்டும்தான் இருக்காங்க. மிகப்பெரிய முடிவுகள்லாம் என்ன செய்யறது, பாராளுமன்றத்துக்கு ஆள் இல்லாத போதே முடிவெடுக்கப்படுது, எம்பிகள் இல்லாத போதே முடிவெடுக்கப்படுகிறது. சஸ்பெண்ட் ஆக காலகட்டத்தில் 180 பேர் இல்லாத காலகட்டத்திலே முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது. அதுக்குள்ள போகணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்கள், அதுக்குள்ள கூட நிறைய நேரங்கள் இருக்கும்.
நீங்களுடைய காலகட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் உட்காந்து ஒரு நீதிபதி பாருங்க என்ன சொல்றாங்க. ஒரு நீதிபதி வந்து 2014 முன்னாடி இப்படி ஒரு இதெல்லாம் நீங்க பார்த்துக்கவே முடியாது. இது மட்டும் இல்லை, இதை விட கொடூரமா இருக்கீங்க உத்தரப்பிரதேச தீர்ப்புகளும் அதே மாதிரி ராஜஸ்தான் தீர்ப்புகளும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றமா நீதிபதிகளாக கேள்வி வரும். படிக்காதவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம சொல்றோம் பாருங்க, படிக்காத விஷயங்கள் தெரியாதவங்க கூட இவ்வளவு கொடூரமான இவ்வளவு விஷயம் தெரியாம ஒண்ணும் தெரியாத நீதிபதிகள் இருப்பாங்களான்னு கேள்வி. இன்னைக்கு அதுதான் நிலைமைகள் இருக்கு. RSS BJP நீங்க ஹைகோர்ட் நீதிபதியாக வர முடியும். ஒரு நீதிபதிக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஹைகோர்ட்ல இப்ப இருக்காங்க, மதுரையில தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம கூட அப்படி RSS காரங்க BJP காரங்க கூட அப்படி பேசுறோம்னு தெரியும். மிகப்பெரிய ஆபத்து, இரண்டு மிகப்பெரிய ஆபத்து, வெடிகுண்டுகளை விட ஆபத்தானவர்கள் 2 பேரும் சொல்றாங்க. நீதிபதி வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசின பேச்சு, ஒன்னு ஒயிட் டேஞ்சர், இன்னொன்னு கிரீன் டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபாதர் இல்ல அழிவர, அதாவது வெள்ளை அணிகிறாங்கல்ல ஃபாதர், அதனால ஒயிட் டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களை குறிப்பதற்காக பச்சை டேஞ்சர். அதை யார சொல்றாங்க, அதாவது பெரிய ஆயுதங்கள் இருக்கிறாங்க, வெடிகுண்டுகளை காட்டிலும் ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசிச்சு. ஆனா அந்த அம்மா தான் இப்ப நீதிபதியா இருக்கு. ஆனா ஒருத்தர் இருக்காரு இங்க ஹைகோர்ட்ல, ஒருத்தர் ஜான் சத்தியன்னு சொல்லிட்டு அவர் நீதிபதிக்கு வரப்போறான்னு சொல்லிலாம் வந்து செய்திகள் வந்தது. அவர் என்னன்னா ஏன்டா திரும்ப தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணாரா, ஏதோ அவரை பத்தி ஒரு கமெண்ட் இருக்கு, யாரை பத்தி, மோடியை பத்தி, அதை வந்து அவர் Facebookல ஃபார்வர்ட் பண்ணாரா. அதுக்காகவே அவர் என்ன செய்யல, அந்த அளவுக்கு ரிப்போர்ட் போய் அவரை என்ன செய்யல நீதிபதியா கொண்டு வரல. அப்ப இப்படி என்னன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கொடூரமான காலகட்டத்தில் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்னும் அதை நீங்க உணரல நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து ஒரு மிக கொடூரமான சூழல் நிலவி கொண்டிருக்கு. உத்தரப்பிரதேசம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்தா என்ன செய்யறாங்க, பாட்டு முஸ்லிம் நிறைய ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அறிவிஜீவிகள் என்ன செய்யறாங்க, இது என்னுடைய நாடு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க எனக்கு அப்படி ஒரு உணர்வே இல்லை. ஒரு இடது ஒரு பயத்தோட என்ன செய்ய வேண்டியது இருக்கு, உயிர் பயத்தோட வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. தலித்துகள் கொடூரமாக கொல்லப்படுறாங்க, போய் வழக்கு கொடுக்க முடியல. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அதனால தெரியல. சிறுபான்மையினுடைய கொடுமைகளும் இருக்கிற இல்லையே சொல்ல, தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் காலகாலமாக இருக்காதா. ஆனா மிக கொடூரங்கள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கொடூரங்கள் என்ன செஞ்சிருக்கு. இன்னைக்கு 2014 பிறகு வந்து 2014 பிறகு என்ன சொல்றான், உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி எதுதான் சொல்றான், இந்தியாவை தான் சொல்றான். அதான் முதல் இடத்துக்கு வந்து கொண்டு போகும். பெண்களுக்கான எதிரான வன்முறைகளும், முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளும், தலித்துக்களுக்கு எதிரான வன்முறைகளும் டெய்லி கூடிக்கிட்டே இருக்கும். அதுல 5 பாருங்க முக்கியமா எங்க, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. ரெட்டை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு யார் பேசுறா, முஸ்லிம் பேசுது, வேற யாரும் பேசுறது கூட பரவாயில்லை. அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அவன் எப்படி வர ஆட்சிக்கு, அன்னைக்கு எப்படி வந்து அவன் தேர்தலிட்டு தான் ஆட்சிக்கு வந்தான், எல்லாத்தையும் காலி பண்ணான், பாராளுமன்றம் நீதிமன்றம் எல்லாத்தையும் காலி பண்ணான் ஹிட்லர் வந்து. அவன் வச்சுக்கிட்டே என்ன பண்றான், அன்னைக்கு அதை வெறும் ஒரு பார்வையாளராக பேரளவுக்காக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு எப்படி வந்து ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ஏகாதிபத்திய நாடுகளோட, நல்லா தங்க வெறும் முதலாளித்துவ நாடுகள் மட்டுமல்ல, ஏகாதிபத்திய நாடுகளோட ஒரு கூட்டணி அமைச்சு பாசிசத்தை எதிர்க்கிறாரோ, இன்னைக்கு அதே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஒரு பரந்துபட்ட ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணியை கட்ட வேண்டியது. பாசிசத்துக்கு மக்கள் முன்னணியில் கூட உடன்பாடு கிடையாது. பாசிச எதிர்ப்பு முன்னணி, பாசிச எதிர்ப்பு முன்னணினா சிறுபான்மையினர் ஒரு பரந்த, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அனைத்து மக்கள், சிறுபான்மையினர், குறுக்குவாதி, இடதுசாரிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பரந்துபட்ட ஒரு பாசிச எதிர்ப்பு முன்னணியை கட்டினால் மட்டும்தான் பாசிசத்தை எதிர்க்க முடியுமே தவிர, இல்லாத இந்த பாசிசத்தை எதிர்க்கவே முடியாது. அதனால நம்ம தேர்தலில் கூட என்ன முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு, பிரிச்சு பார்க்க வேண்டியது. பாசிஸ்ட் நான் பாசிஸ்ட் தான், எல்லாருமே கார்பரேட் நிறுவனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான். அது நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. எல்லாருமே அவருடைய மக்களை ஒடுக்கக்கூடிய அரசு தான், நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பாசிஸ்ட் அல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது. உலகத்துல நீங்க பாருங்க, நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. முன்னாடியெல்லாம் நீங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருக்கும், வலதுசாரி இடதுசாரி நம்ம மேடைகளை பேசிருப்போம். நீங்க கூட படிச்சு பாருங்க, பத்திரிகையிலும் நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன இருக்கு, இடதுசாரி
வலதுசாரி தீவிர இடதுசாரி வலதுசாரின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. யாரு தீவிர வலதுசாரின்னு சொல்றாங்க? வலதுசாரினா காங்கிரஸ், வலதுசாரினா டிஎம்கே. ஆனா தீவிர வலதுசாரினா யாருன்னு சொன்னா இந்த பாசிஸ்ட் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே பாத்தீங்க அப்படின்னா அவர்களை தீவிர வலதுசாரி பாசிஸ்ட் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா தேர்தல் மூலமாக தான் அவர் வர்றாங்க. அதனால எஸ்ஐஆர் பயன்படுத்தி அவர் என்ன செய்யறாங்க? ஆட்சிக்கு வர்றாங்க. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஆந்திராவில நடு ராத்திரியில எத்தனை என்ன பண்ணிருக்காங்க? லட்சக்கணக்கான 6% ஓட்டுகள் போடப்பட்டிருக்கின்றாங்க. ஆனா அந்த 6% ஜெயிச்சே வந்திருக்கான். நடு ராத்திரியில 6% என்ன செஞ்சிருக்காங்க? ஓட்டு போட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த தேர்தல் முறையை மோசமாக்கி, தேர்தல் முறையை என்ன செய்யறது? தேர்தல் முறையை ஏற்கனவே வந்து பல சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது தோழர்கள் சொல்லியிருக்க, பாஜக தோழர்கள் சொல்லியிருக்க. ஆனா இருக்கிறதே என்ன செய்யறாங்க? இன்னும் வந்து மேலும் கீழ் ஜனநாயகத்துக்கு கீழே கொண்டு வராங்க. இன்னும் மோசப்படுறான், தனக்காக மாற்றிக் கொள்ளுறான். அதுலதான் எஸ்ஐஆர் சிஐல இருந்து அதே மேல எப்படி நம்ம அதை தவறாக பயன்படுத்தி மக்களை வந்து ஓட்டவே என்ன செய்யறாங்க? மக்களுடைய ஓட்டவே ஒரு வேல்யூ இல்லாத, ஒரு மதிப்பு இல்லாத மாற்றிக் கொண்டு. அப்ப இப்படிப்பட்ட சூழல் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கோரிக்கை என்பது சரிதான், நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. மேலும் மேலும் அனைத்துமே ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் விஷயத்தை நம்ம பாசிஸ்டும் நான் பாசிஸ்ட் அப்படின்னு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாசிஸ்டை முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருப்பா, ஒரு பலமான பாசிஸ்ட் எதிர்ப்பு முன்னணியை கட்டி பாசிஸ்டுகளை ஆட்சிக்கு வராமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு. நம்மளால செய்ய முடியல, நம்ம பலவீனமாக இருக்கும். இங்க மட்டும் உலகம் நம்ம பலவீனமா தான் இருக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா பல்வேறு சரி இது ஒரே அழிச்சுனா நமக்கு அப்படிலாம் நம்பிக்கை கிடையாது. வெற்றிச்செடியின் சொன்ன நமக்கு இந்த உடனே கூடியதை வச்சுட்டு ஒட்டுமொத்தம் பாசிசம் இனிமேல் வராது, அது ஒட்டுமொத்தமா ஒழிச்சிடணும் அப்படி கிடையாது. இன்னைக்கு குறைஞ்சபட்ச காலகட்டத்துல உடனடியாக பல்வேறு, அதாவது உடனடி வேலை திட்டம் இருக்கும், அதான் செயல் திட்டம், நம்ம செயல் வடிவம் சொல்றோம், செயல் உத்தி சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய செயல் உத்திப்படி மீண்டும் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? எங்கேயுமே வந்து ஆட்சிக்கு வராம தடுக்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டில் அதே போல இந்த பாசிச கூட்டணியான ஆர்எஸ்எஸ் ஏடிஎம்கே அந்த பாசிச கூட்டணியை வந்து தோற்கடிக்க வேண்டிய எங்களுடைய முழக்கமே அதுதான். எங்களுடைய முழக்கம் அப்படின்றது சிபிஎம் கட்சியுடைய முழக்கம் என்பது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதனுடைய கூட்டணி கட்சிகளை தோற்கடிப்போம் அப்படின்ற முழக்கத்தை வைத்துதான் நாங்கள் என்ன செய்யறோம். அவர்களை தோற்கடிக்கக்கூடிய, அவர்களை ஆட்சி வர முடியாம தடுக்கக்கூடிய சக்தி எந்த அமைப்புக்கு இருக்கோ, எந்த இயக்கத்திற்கு இருக்கோ, எந்த கட்சிக்கு இருக்கோ அதற்கு வாக்களிக்கப்பட வேண்டும். அவர்களை ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது அதை முன்வைத்துதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி கூட்டணியை வந்து தோற்கடிக்கப்படும் என்ற முழக்கத்தை வைத்துதான் இப்போதைக்கு சட்டசபையில வந்து நாங்கள் அந்த முழக்கத்தை வைத்துதான் வேலை பார்க்கணும் என்பதை முன்வைத்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும், குறிப்பாக மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கு எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ரெட் ஸ்டார் கட்சியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.